நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என நவநீதம் பிள்ளை மீண்டும் வலியுறுத்தல். காலவரையறைக்கு அடிபணியாமல் செயல்திறன் மிகு உள்ளக விசாரணை நடத்துமாறு ஹெலஹுருமைய அரசாங்கத்திடம் கோரிக்கை. நியூஸ் ஃபர்ஸ்டின் கிளிநொச்சி பிராந்திய செய்தியாளரின் பணிகளுக்கு இடையூறு. காணாமல் போன விமானத்தின் பாகங்களை செய்மதி ஊடாக அடையாளம் கண்டதாக மலேசியா தெரிவிப்பு. சர்வதேச இளையோர் மாநாட்டை முன்னிட்டு உலக இளையோர் சுற்றுப்பயணம் இன்று ஆரம்பம். மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் எமது பிரதான கலையகத்தில் கோகுல்நாத் மற்றும் தாரணி. நன்றி திரிஷானோ. வணக்கம். நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உள்ளக விசாரணையின் மூலம் உண்மையை கண்டறிவதற்கு முடியாமல் போயுள்ளதால் சர்வதேச விசாரணை ஒன்றினூடாக பரந்த அளவிலான செயற்பாட்டை நிறைவேற்ற முடியும் என ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தெரிவிக்கிறார். இலங்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை மனிதுரிமைகள் பேரவையில் நவநீதம் பிள்ளை இன்று சமர்ப்பித்து விவாதத்தை ஆரம்பித்து வைத்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏப்ரல் முதல் வாரத்தில் முன்னெடுக்கப்படவிருந்த காணாமற் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணையின் 2ஆம் கட்ட பதிவுகள் பிற்போடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்திற்கான சாட்சி விசாரணை பதிவுகள் எதிர்வரும் மே மாதத்தின் முதல் வாரத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மெக்ஸ்வெல் பரணகம தெரிவித்தார். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள சாட்சியங்களை ஒழுங்குபடுத்தி உரிய முறையில் அவற்றை ஆவணப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படவிருந்த 2ஆம் கட்ட விசாரணைக்கான திகதி பிற்போடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். மேலும் காத்தான்குடியிலும் காணாமற் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணை பதிவுகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மெக்ஸ்வெல் பரணகம சுட்டிக்காட்டினார். நியூஸ் ஃபர்ஸ்டின் கிளிநொச்சி பிராந்திய செய்தியாளர் ஞானசங்கரி சப்தசங்கரி இன்று செய்தி சேகரிக்க சென்றிருந்த போது இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் எமது செய்தியாளரின் கேமராவுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்குட்பட்ட பொதுச்சந்தையில் உள்ள வரி பணம் செலுத்தாத 24 கடைகளுக்கு இன்று காலை சீல் வைக்கப்பட்டது. இது தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற போதே எமது பிராந்திய செய்தியாளருக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் சிலரே இவ்வாறு நடந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் ஞானசங்கரி சப்தசங்கரி தெரிவிக்கிறார். இதுகுறித்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சரியா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. அனுமதி எடுக்கணும் சொல்லுங்க. புதைச்சந்து தானே செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. கடையில் கட்டாயம் கூட்டப்படுது. அது நான் கேட்பேன் தானே. நீங்க இப்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. அதுக்காக பங்கு வைக்கலாம். அது நான் கேட்பேன் தானே. என்ன தண்ணீர் கேமரா பிடிச்சுன்னு அதான் அனுமதி எடுத்துட்டு அனுமதி இருக்கணும் சொல்லு. என்னதுக்கு அனுமதி இருக்கணும்? நீர் அடியும். நீர் சேவனுக்கு நீர் அடியும். சேவனுக்கு நீர் அடியும். நான் படம் எடுத்தான் எல்லாரையும் போலீஸுக்கு சொல்லு. நீர் போலீஸுக்கு சொல்லும். போலீஸுக்கு அடிக்கிறதானா? நியூஸ் காட்டுங்களேன். நான் உங்கள்ட்ட வந்து கேட்டேன். இவர் என்ன செஞ்சார்? கேமராவை பிடிச்சு உடைக்கணும். இந்த சம்பவத்தின் போது நியூஸ் ஃபர்ஸ்டின் கிளிநொச்சி பிராந்திய செய்தியாளர் சப்தசங்கரியின் ஒளிப்பதிவு கேமராவுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். தான் எதிர்நோக்கிய சம்பவம் தொடர்பில் எமது பிராந்திய செய்தியாளர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கரைச்சி பிரதேசவினுடைய உத்தியோகத்தர்கள் என்னை செய்தியை சேகரிப்பதற்கு இடையூறு விளைவித்தார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் என்னோட வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டதோடு என் மீது தாக்குவதற்கு முற்பட்ட வழியிலே என்னுடைய வீடியோ கேமராவை நான் ஒன் பண்ணியிருந்தேன். ஒன் பண்ணின வேளையிலே அவர்கள் என்னை தாக்குவதை நிறுத்திவிட்டு கேமராவை சேதப்படுத்தியிருந்தார்கள். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றினை நான் செய்திருக்கிறேன். இது தொடர்பாக குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு குறித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு தெரிவித்திருந்தார்கள்.
கொழும்பில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஒரு சின்ன பையில அரிசி பருப்பு கொடுக்குறாங்க, 1 கிலோ அரிசி. யாவனேவன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மூட்டை அரிசி, ஒரு மூட்டை பருப்பு கொடுத்தாங்க. சைக்கிள் கொடுத்தாங்க, மோட்டார் சைக்கிள் கொடுத்தாங்க, டிராக்டர் கொடுத்தாங்க, உழவு இயந்திரம் எல்லாம் கொடுத்தாங்க. நான் சொன்ன மக்களுக்கு வாங்கிருக்கப்பா, நல்லா வாங்கிருக்க, நல்லா வாங்குங்க. கொள்ளையடிச்ச படத்தை கொடுக்குறாங்க, வாங்குங்க, வேணாம்னு சொல்ல வேணாம். ஆனால் வாக்கை சரியான முறையிலே அரசாங்கம் எதிராக அழியுங்கள் சொன்னேன், அழிச்சாங்க, மறக்க வேண்டாம். வடக்கு பகுதி என்று உலகை பார்க்கிறது. அங்கு நடப்பது என்ன, நடந்தது என்ன, என்ன குற்றம் என தேடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தின் கவனத்தை, அவதானத்தை வடக்கு பகுதி பார்க்கின்றது. கொம்படி வீதியிலே ஜாவாடல் இல்லை, வீடு உடைக்கப்பட்டது, பிரச்சனைகள் பற்றி நாங்கள் உணர்ந்து கொண்டு போகவில்லை, முடியாமல் இருக்கிறது. காரணம், இங்கே ஒரு மக்களுக்கு வாக்குமூலம் ஒன்று திரட்டப்பட்டு அதன் மூலம் செய்தி உலகத்துக்கு போகவில்லை. இந்த அரசாங்கம் வீடுகளை உடைத்து மக்கள் அடித்தளை போடுகிறது என்றால் அந்த அநீதியை தட்டி கேட்க வேண்டும். தட்டி கேட்க சம்பந்தமாக பிரச்சனைகளை நாங்கள் உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஹிம்பல்கொட பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தின் போது உயிரிழந்த மக்கள் விடுதலை முன்னணியின் கம்பஹா மாவட்ட வேட்பாளர் சுமதிபால மானவடுவின் பூதவுடல் தற்போது உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் பின்னர் நிறுத்தாமல் சென்ற லாரியின் சாரதியை பொல்கஹவெல பகுதியில் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். ரயில்வே பொது ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளரான சுமதிபால மானவடு கொழும்பு கண்டி பிரதான வீதியில் இம்புல்கொட பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்தார். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அருகில் உள்ள வீடொன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அதன் காட்சிகள் இவ்வாறு பதிவாகியிருந்தன. மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாணவடு பவுசர் வண்டியொன்றை முந்திச் செல்ல முற்பட்ட போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மாணவடு கம்பஹா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் பின்னர் நிறுத்தாமல் சென்ற லாரியையும் அதன் சாரதியையும் பொல்கஹவெல பகுதியில் வைத்து கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். 1996 ஆண்டு ரயில்வே பொது ஊழியர்கள் சங்கம் ஸ்தாபிக்கப்பட்ட தினத்திலிருந்து அவர் உயிரிழக்கும் வரை அதன் பிரதம செயலாளராக கடமையாற்றியுள்ளார். ரயில்வே திணைக்களத்தின் வளங்களையும் அதன் ஊழியர்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் நோக்கில் ரயில்வே வளங்களை பாதுகாக்கும் சங்கத்தை ஆரம்பித்து அதன் ஏற்பாட்டாளராக அவர் கடமையாற்றி வந்துள்ளார். 2003 ஆண்டு கொண்டுவரப்பட்ட ரயில்வே அத்தியட்சகர் சட்டமூலத்தை தோல்வியடைய செய்வதற்கு அவர் பூரண ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார். 2004 ஆண்டு சுனாமியின் போது பாதிப்படைந்த கரையோர ரயில் மார்க்கத்தை புனரமைப்பதற்கு 600 பேருடன் 57 நாட்கள் அவர் வழங்கிய ஒத்துழைப்பு என்றும் மறப்பதற்கில்லை. 2 பிள்ளைகளின் தந்தையான மானவடுவின் பூதவுடல் கனேமுல்லையில் உள்ள அவரது வீட்டிற்கு இன்று மாலை கொண்டு வரப்பட்டது. மேல் மற்றும் தென்மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் இறுதி ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. මැතිවරණ කොට්ටාස 57 දිස්ත්‍රික්කය ඇතුළේ දිස්ත්‍රික්ක 6 ඇතුළේ තියෙන කිසිම සැකයක් නැතුව අපි 51ක් ජයග්‍රහණය කරනවාමයි. 6 மாவட்டங்களிலும் 57 தேர்தல் தொகுதிகளை உள்ளடக்கும் வகையில் எவ்வித சந்தேகமும் இன்றி 21 தொகுதிகளை நாம் வெற்றி கொள்வோம். 3 பாரிய போட்டியுள்ளது. 3 தொகுதிகளை வெற்றி கொள்ளும் இயலுமை எமக்கில்லை என நாம் நம்புகின்றோம். பாரிய வெற்றியாக மேல் மாகாணத்தில் 61 வீதமும் தென் மாகாணத்தில் 64 வீதமும் வாக்குகளை பெற்றுக் கொள்வோம். ஜெனிவா நகரில் 28ஆம் தேதி நள்ளிரவு கிடைக்கும் வாக்கெடுப்பு முடிவுகளுடன் 29ஆம் தேதி இலங்கையில் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்வோம். இந்த தேர்தல் முடிவுகளுக்குள் அரசியல் செய்தி காணப்படுகின்றது என்பதை சர்வதேச சமூகத்திற்கு தெரிவிக்கின்றோம். இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் இலங்கை வாக்காளர்கள் வழங்கவுள்ள செய்தியை புரிந்து கொள்ளுமாறு அமெரிக்கா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பிரேரணையை சமர்ப்பிக்கும் மற்றும் அதற்கு ஆதரவளிக்கும் அனைத்து ராஜதந்திரிகளையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். සහයකට අනුබල දෙන සියලුම රාජ්‍ය වෙතින් ඉල්ලා හිටින්නට කැමැතියි. உள்ளக விசாரணையின் மூலம் உண்மையை கண்டறிவதற்கு முடியாமல் போயுள்ளதால் சர்வதேச விசாரணை ஒன்றினூடாக பரந்தளவிலான செயற்பாட்டை நிறைவேற்ற முடியும் என ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தெரிவிக்கிறார். இலங்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை மனிதுரிமைகள் பேரவையில் நவநீதம் பிள்ளை இன்று சமர்ப்பித்து விவாதத்தை ஆரம்பித்து வைத்தார். Failure to address the grief and trauma of victims and survivors undermines confidence in the state
and reconciliation. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தப்பிப்பிழைத்தவர்களின் துக்கத்தையும் அதிர்ச்சியையும் அடையாளம் காண்பதற்கு தவறியுள்ளமையினூடாக அரசாங்கம் மற்றும் நல்லிணக்கம் மீதான நம்பிக்கை அற்றுப்போகின்றது. இந்த வேளையில் புதிய சாட்சியங்கள் தொடர்ந்தும் தோன்றுகின்றன. சர்வதேச பொறிமுறைக்கு முன்பாக ஆஜராகி சாட்சியம் அளிப்பதற்கு சாட்சியாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த பொறிமுறை மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவ்வாறானதொரு பொறிமுறையின் கீழ் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். இதன் மூலம் சர்வதேச விசாரணையின் அவசியம் மாத்திரமன்றி அதனை முன்னெடுக்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. புதிய தகவல்களை வெளிக்கொணரவும் உண்மையை கண்டறிவதற்கும் உள்ளக விசாரணை பொறிமுறைகளால் இயலாமல் போயுள்ளது என்பதுடன் சர்வதேச விசாரணையின் மூலம் பரந்தளவிலான பொறுப்பை நிறைவேற்ற முடியும். Where domestic inquiry mechanisms have failed. The Council continues to pay disproportionate attention to Sri Lanka, spearheaded by political motivations. அரசியல் நோக்கங்களை மையமாக கொண்டு இந்த பேரவையில் தொடர்ந்தும் இலங்கை குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஆயினும் இந்த அறிக்கையின் மூலம் இலங்கை முன்னெடுத்து வருகின்ற நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை என்பதுடன் இலங்கை இந்த பேரவையுடன் பேணி வருகின்ற நெருங்கிய உறவு பிரதிபலிக்கப்படவில்லை. பேரவையில் அங்கத்துவம் வகிக்கின்ற சிலரால் இலங்கை மீதான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டதனூடாக குறுகிய நோக்கங்களை வெளிக்காட்டப்படுகின்றன. அதன் மூலம் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் ஊடாக சுயாதீன மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறது. எனினும் அந்த நிபுணர்களின் தகமைகள் குறித்து பிரேரணையில் தெளிவுபடுத்தப்படவில்லை. இத்தகைய அரசியல் செயற்பாடுகள் நாட்டின் நல்லிணக்கத்தில் காணப்படுகின்ற இலகுவான விழுமியங்களுக்கு அழுத்தம் விடுக்கின்றன. அதேபோன்று இலங்கை இந்த பேரவையுடன் தொடர்ந்தும் பேணி வருகின்ற பயன்மிக்க ஒத்துழைப்பிற்கும் அழுத்தம் விடுக்கப்படுகிறது. In Sri Lanka, as well as the constructive engagement Sri Lanka has continued to maintain with சமாதானத்தை உறுதிப்படுத்துவதை விடுத்து தற்போது அடைந்து கொண்டுள்ள சமாதானத்தை சீர்குலைக்கவே யுத்த குற்றங்கள் தொடர்பிலான குற்றங்களை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை முன்வைப்பதாக 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் தெரிவிக்கின்றனர். பல வருட சிறந்த வரலாற்றை கொண்ட நாடொன்றுக்கு எதிராக முன்வைக்கப்படும் இவ்வாறான அநீதியான அரசியல் திட்டங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் அமைதியாக இருக்க முடியாது என மகாநாயக்க தேரர்கள் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் தலைவருக்கு மகஜர் ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளனர். யுத்த வெற்றியின் பின்னர் சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் ஐக்கியத்தை பாதுகாப்பதற்காக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு பதிலாக ஜெனீவா பிரேரணை மூலம் மீண்டும் அமைதியின்மை ஏற்படும் என 3 பீடங்களினதும் மகாநாயக்க தேரர்கள் கூறியுள்ளனர். இந்த பின்புலத்தில் இலங்கைக்கு எதிராக பிரேரணையொன்றை கொண்டு வருவது இறைமைக்கு எதிரான செயற்பாடு எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிவில் யுத்தங்களில் ஈடுபட்ட உலகின் ஏனைய நாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தாமல் இலங்கை தொடர்பில் மாத்திரம் பிரேரணையொன்றை கொண்டு வருவது ஒரு அரசியலாகவே இடம்பெறுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் கால வரையறைக்கு அடிபணியாமல் உடனடியாக சேத்திரன்மிகு உள்நாட்டு விசாரணை ஒன்றை நடத்துமாறு ஜாதிக ஹெல உரிமைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இதனை கூறினர். අපි රජයට යෝජනා කරනවා වහාම உள்நாட்டு விசாரணை ஒன்றை விரைவில் நடத்துமாறு நாம் அரசாங்கத்திடம் கோருகின்றோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் காலவரைக்கு அடிபணியாமல் அதனை நிறைவேற்ற முடியும். 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி பிரபாகரனுடன் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டனர். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி பிரபாகரன் உயிரிழந்தார். இந்த காலத்திற்குள் இடம்பெற்ற விடயங்களை மாத்திரமே தெளிவுபடுத்துமாறு கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு கூறியுள்ளது. இவை அனைத்தும் எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் உள்நாட்டு விசாரணை அவசியமாகும். அதனை விடுத்து தடை உத்தரவுகளுக்கு இடமளிக்க முடியாது. දේශීය පරීක්ෂණයක් පැවැත්විය යුතුයි. කොහොමද මේ සිදුවීම් සිදු වුණේ කියන එක. එහෙම නැතුව මේ සම්බාධක වලට බියේ ජාතියේ රටේ ඓතිහාසික අනන්‍යතාවය යටවීමට ඉඩ දිය යුතු නැහැ. මේ ලංකාවේ ආණ්ඩුව වැරදි කරනවා නම් இலங்கை அரசாங்கம் தவறிழைப்பதாக இருந்தால் அல்லது மனித உரிமைகளை மீறுவதாக இருந்தால் இம்முறை தேர்தலின் போது மக்களுக்கு தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும். இலங்கையில் மக்களுக்கு வாழ முடியாது என்றால் மக்களுக்கு தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும். ஐக்கிய நாடுகள் அல்ல. முதலில் இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும். ඒ නිසා එක්සත් ජනපදයේ ප්‍රමුඛ බටහිර රටවල් නෙවෙයි මේ රටේ ආණ්ඩුව වෙනස් කරන්න ඕනේ. இலங்கை தொடர்பில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட உள்ள பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் பல பிரதேசங்களில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஜெனீவா பேரணியை உடனடியாக இடைநிறுத்துமாறு கோருவதற்காக அமெரிக்க தூதுவராலயத்திற்கு இவர்கள் பேரணியாக சென்றனர். எனினும் அதற்கு போலீசார் இடமளிக்கவில்லை.
பின்னர் 4 உள்ளே சென்று மகஜர் ஒன்றை கையளிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கொள்ளுப்பிட்டியிலிருந்து காளிமுகத்திடல் வரையான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டது. இதேவேளை ஜெனீவா பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடுகம்போல பகுதியில் மற்றொரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கம்பஹா மாவட்ட வேட்பாளர் பிரசன்ன ரணதுங்க இதனை ஏற்பாடு செய்திருந்தார். மற்றொரு எதிர்ப்பு பேரணி இன்று அனுராதபுரம் புதிய பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் ஆரம்பமானது. DS சேனநாயக்க சுற்றுவட்டம் வரை பேரணியாக சென்ற இவர்கள் அனுராதபுரம் மாநகர சபை கட்டடத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெனீவா பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாத்தரை பெலிககனக நகரில் இன்று மற்றொரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைச்சர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. Around the world in 40 days. சர்வதேச இளையோர் மாநாட்டை முன்னிட்டு உலக இளையோர் சுற்றுப்பயணம் இன்று ஆரம்பமானது. இந்த நிகழ்வுக்காக உத்தியோகபூர்வ குழுவிடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேசிய கொடியை கையளித்தார். நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் ஆகியன இணைந்து இந்த பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளன. இலங்கையில் நடைபெறும் சர்வதேச இளையோர் மாநாடு தொடர்பாக பங்கு பெற்றுகின்ற நாடுகளின் இளையோர்களுக்கு தகவல்களை எடுத்துரைப்பதே இந்த பயணத்தின் நோக்கமாகும். இதற்காக தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்திலிருந்து தேசிய கொடியை உத்தியோகபூர்வமாக 5 உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி வழங்கி வைத்தார். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர் விவகார அமைச்சர் டலஸ் அலஹா பெரும, பார்லிமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, ஸ்ரீலங்கா யூத் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி லலித் பியும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் ஃபர்ஸ்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பொது முகாமையாளர் யஸ்ராத் கமால் சிறி, உதவி முகாமையாளர் ரமேஷ் ஹிருகால் பாண்டர் ஆகியோர் இந்த பயணத்தில் இணைந்து கொள்கின்றனர். இன்றிரவு பயணத்தை மேற்கொள்கின்ற இந்த குழுவினர் முதலில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரை சென்றடைய உள்ளனர். பின்னர் சிங்கப்பூரை சென்றடைய உள்ளதோடு 40 நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மே மாதம் 5ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளனர். உலக சுற்றுப்பயணம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பல பங்காளர்கள் நம்முடன் இணைந்திருந்தனர். இந்த செயற்திட்டம் வெற்றி அளித்துள்ளது. ஜனாதிபதி எம்மிடம் தேசிய கொடியை கையளித்தார். எனவே இதனூடாக 5 பிரதிநிதிகள் 40 நாட்களுக்குள் உலகத்தை சுற்றி வர உள்ளனர். இந்த மாநாடு ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பில் இடம்பெற உள்ளது. ஆரம்ப நிகழ்வுகள் ஹம்பாந்தோட்டையில் இடம்பெறும். கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்ள நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நிறுவனம். எமது உற்பத்திகளினூடாகவும் தொலை தொடர்புகளினூடாகவும் இலங்கை மக்களுடன் நாம் ஐக்கியப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் 3 நாட்களுக்கு ஒரு முறை எமது ரசிகர்கள் அல்லது நுகர்வோர் எம்முடன் ஒன்றிணைகின்றனர். உலகில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களையும் இளைஞர்களை உருவாக்குகின்றனர். இலங்கையில் நாமே செயற்திறன் மிக்க ஊடகம். ஆகவே இளைஞர்களுடன் ஒன்றிணைய வேண்டும் என்ற முடிவை எடுத்தோம். அதனால் தான் பல வருடங்களுக்கு முன்னர் இந்த செயற்திட்டத்தை நாம் முன்னெடுக்க ஆரம்பிக்கும் முன்னரே இளைஞர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு செயற்பட முடிவெடுத்தோம். நாம் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, அத்துடன் தகவல் பரிமாற்றல் என 3 துறைகளிலும் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்தோம். இளைஞர் யுவதிகளுக்காக முதலீடு செய்ய இதுவே உகந்த நேரம். அவர்களின் தலைமைத்துவம் மற்றும் திறமைகளை ஊக்குவிக்க இதுவே நேரம். இந்த மாலை பொழுது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொழுது. குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க பொழுது என நான் கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது. நினைத்து பாருங்கள், உலகத்தை சுற்றி 40 நாட்கள், குறிப்பாக உலகெங்கும் உள்ள பிரதான நகரங்கள் இதற்குள் அடங்குகின்றன. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 5 மிகவும் உத்வேகத்துடன் பங்கேற்கின்றனர். அவர்கள் எம்மை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். 20 மில்லியன் மக்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இதுவே அபிமானமிக்க சந்தர்ப்பம். இன்றிரவு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் இந்த குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்வு விமான நிலையத்தில் நடைபெற உள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறுகின்றது. நள்ளிரவுடன் தேர்தல் தொகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள பிரசார பதாதைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார்.
இன்று 26ஆம் தேதி நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் தேர்தலுடன் தொடர்புடைய போட்டிகள், இசை நிகழ்ச்சிகள், சைக்கிளோட்ட போட்டிகள் மற்றும் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் நாம் அறிவித்துள்ளோம். அதேபோன்று தேர்தல் தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பதாகைகளை அகற்றுமாறும் வேட்பாளர்களுக்கு அறிவித்துள்ளோம். அவ்வாறு அகற்றப்படாதவைகளை நாளை காலை முதல் போலீஸ் மற்றும் தேர்தல் அலுவலக அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அகற்றப்படும். இதேவேளை தேர்தலுடன் தொடர்புடைய 133 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த முறைப்பாடுகளுக்கு அமைய 126 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்து பிரதேச அரசியல்வாதிகளுக்கும் இருப்பதாக கம்பஹா மாவட்ட வேட்பாளர் சுசாரதினால் தெரிவிக்கிறார். பாலியகோடு நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது அவர் இதனை கூறினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற சட்டத்தரணி சுசாரா தினாலுக்கு ஆதரவு வழங்கும் முகமாக பாலிகுடி பகுதியில் இந்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. සාම්ප්‍රදායික දේශපාලනය දැන් ඉවරයි. 1980 වෙනකන් අපි සුද්දට බැන බැන දේශපාලනය කරුවා. சம்பிரதாய அரசியல் தற்போது முடிவடைந்துள்ளது. 1980ஆம் ஆண்டு வரை நாம் வெள்ளையர்களை தூற்றி அரசியல் செய்தோம். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு வரை புலிகளை தூற்றி அரசியல் செய்தோம். தற்போது நமது நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. ஜனாதிபதி துரித அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றார். பிரதேச அரசியல்வாதிகளுக்கு நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. වගකීමක් තියෙනවා ප්‍රාදේශීය වශයෙන් නොයෙකුත් ව්‍යාපෘති ගෙනල්ලා සංවර්ධන කටයුතු ගෙනියන්න. தேசப்பற்றுள்ளவர்கள் போன்று காண்பித்து அரசாங்கம் கொழும்பில் உள்ள இடங்களை வெளிநாடுகளுக்கு தாரை வார்ப்பதாக கொழும்பு மாவட்ட வேட்பாளர் SM மரிக்கார் குற்றம் சாட்டுகின்றார். கல்கிச பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேல்மாகாண சபைக்கு கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற SM மரிக்காரின் தலைமையில் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது. தற்போது காலி முகத்திடலுக்கு அருகில் 500 ஏக்கர் நிலப்பரப்பை நிரப்புகின்றனர். நிரப்பிய பின்னர் கடல் நீர் எங்கு செல்லும் என்பது குறித்து சுற்றாடல் அதிகார சபையிடம் கேட்கவில்லை. இங்கு சுனாமி ஒன்றை ஏற்படுத்தி இவர்களின் தொழிலை இல்லாது செய்து இந்த பிள்ளைகளை சீரழிக்கவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. எதற்காக இந்த பகுதியை நிரப்புகின்றனர்? கார் பந்தயம் வைப்பதற்கு, போமியூலா பாதை அமைப்பதற்கு, சீன நிறுவனங்களுக்கு ஓட்டல்களை அமைப்பதற்கு 500 ஏக்கரை நிரப்புகின்றனர். இங்கு 233 ஹெக்டேர், இதில் 125 ஹெக்டேர் இலங்கைக்கும், 108 ஹெக்டேரில் 88 ஹெக்டேர் 99 வருடங்களுக்கு சீன நிறுவனத்துக்கும் சொந்தமாகின்றது. முழுமையாக இது சீனாவுக்கு சொந்தமாகின்றது. தேசப்பற்றுள்ள சீன காலனித்துவத்தை உருவாக்கி இலங்கையை சீனாவுக்கு தாரை வார்க்கும் விதம் இதுதான். இந்த நிகழ்வில் கலைஞர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மேல் மாகாணத்தை மாத்திரமன்றி எதிர்காலத்தில் முழு நாட்டையும் வெற்றி பாதையில் இட்டு செல்வதற்கு தயார் என ஜனநாயக கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சுசில் கிண்டல்பிட்டியை தெரிவிக்கிறார். வீடு வீடாக சென்று வாக்காளர்களை தெளிவுபடுத்தும் வேறு திட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனநாயக கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சுசில் கிண்டல்பிட்டிய கொலனாவை பகுதியில் வீடு வீடாக சென்று மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டார். இறுதி நாளான இன்று இங்கு வந்தோம். நாம் வெற்றி பெறுவோம் என்பது எமக்கு தெரியும். இந்த நாட்டை மீட்டெடுத்த ஜனநாயக கட்சி தலைவர் சரத் பொன்சேகாவுடன் இணைந்து மேல் மாகாணத்திற்கு நாம் வெற்றியை கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் முழு நாட்டுக்கும் வெற்றியை கொண்டு வருவதற்கு நாம் தயார் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு நீர் இன்றியமையாதது. ஆனால் இயற்கையின் கொடையாக வழங்கப்பட்ட நீரை பெற்றுக் கொள்வதென்பது இன்று பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸ்தாளம்பை கேணி கிராமம். இது ஒரு சுனாமி குடியேற்ற கிராமம். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த வீடுகளை பெற்ற தமக்கு இதுவரையில் குடிநீரை பெற முடியாதுள்ளதாக கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் குடிநீருக்காக நீண்ட தூரம் பயணித்தே தமது தாகத்தை தீர்த்துக் கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி மிச்சம் கஷ்டமா இருக்கு.
இருக்கு. தண்ணியை பற்றி தான் இப்ப எங்களை பொண்டுகளும் கூட நடந்து ஏழு அவங்களுக்கும். சாலம்பை கேணியில் ஒரு பொது கிணறு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிணற்றில் குடிப்பதற்குரிய நீரையேனும் பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கிணறு எங்களுக்கு இருக்குதான், இது குளிக்கத்தான் இந்த கிணறு இருக்கு எங்களுக்கு. இதே வந்துட்டு என்ன காவியால எங்களுக்கு ஒன்னும் செய்யல, குடிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆகவே குழாய் மூலம் தமது கிராமத்திற்குரிய நீரை பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் வேண்டுகோள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னரே வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். காப்போது சாதாரண தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகளும் தற்போது முடிவடைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் MNJ புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சைக்கு பாடசாலை மற்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் சுமார் 6 லட்சம் பேர் இந்த முறை தோற்றியிருந்தனர். விசேட தேவையுடைய 500 மாணவர்களும் இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இதேவேளை பதிவாகியிருந்த பரீட்சைகள் மோசடி தொடர்பிலான விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.